Hi, hello, Cinefest. This is Siddharth Soundarajan. இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான இதல்ல கடந்த 2 வாரத்துக்கான சினி அப்டேட்ஸ் சேர்த்து பார்க்க போறோம். எடிட்டரோட ஃபோன் வந்துட்டு ப்ராப்ளம் ஆனதுனால போன சினி அப்டேட்ஸ் வீடியோ எடிட் பண்ண முடியல. So let's roll the intro. ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால இருந்து போவோம். ஆப்வியஸ்லி ஜனநாயகன் படத்தோடைய ஃபுல் படமே லீக் ஆயிடுச்சு ஹெச்டி பிரிண்டோட. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா பார்த்தா இந்த லீக்குங்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ வருத்தமா ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்துட்டு இது ஒரு ப்ராப்பர் சினிமா கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே தெரியும். இது கலெக்ஷனுக்காக எடுக்கல, எலெக்ஷனுக்காக எடுத்ததுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மீம் பொண்ணு போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் போனதுல இருந்தே தெரியும் இது வந்துட்டு எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படமே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இருந்தே ஒரு ப்ராப்பர் சினிமா, ஒரு ப்ராப்பரான ஒரு படம் வருது, ஒரு விஜய் படம், அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லாம ஒரு எலெக்ஷனுக்கு எடுக்கிற படமா தான் நான் பார்த்துட்டு இருந்ததுனால இந்த லீக்குங்கிறது ரிலீஸ் ஆன சமயத்துல எனக்கு பெருசா வருத்தம் தரல. பட் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காசு போட்டிருக்காங்க, இத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க, அங்க உழைப்புக்கெல்லாம் இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நான் என்னோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த படத்தை நான் எந்த லீக்லையுமே வந்துட்டு பார்க்கல. இந்த ஃபுல் ஹெச்டி லீக் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு சில சீன்ஸ் மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த இன்ட்ரோ சீனு, கிளைமேக்ஸ்ல வர கேமியோ சீன் சொல்லிட்டு அது மட்டும் தான் நான் பார்த்திருந்தேன். பட் ஃபுல் ஹெச்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் அது எதையுமே பார்க்கல. நீங்களுமே இந்த லீக்கை வந்துட்டு பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நான் சொன்னா கேட்கற ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியாது. ப்ராப்பரா சினிமாவை தியேட்டர்ல ரசிச்சு பார்க்குற ஆட்களுக்கு மட்டும் சொல்றேன், இந்த லீக்கை பார்க்காதீங்க. நம்ம தியேட்டர்ல பாத்துக்கலாம். எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி, எலெக்ஷனுக்காகவே எடுத்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, தியேட்டர்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை இருந்து அப்படியே நம்ம கடந்துருவோம். எல்லைக்கு ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம பாத்துருங்க. ராமா கிளிம்ஸ் வர்சஸ் கத்தனா வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவும் அதிகமா போயிட்டு இருக்கு. 14K வியூஸ் வந்துட்டு போயிடுச்சு. 50-60 கமெண்ட்டுமே வந்துருந்துச்சு. எல்லாருமே இந்த கத்தனார் லோரை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. சில பேர் கிரிட்டிசிசமும் பண்ணியிருந்தீங்க, ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்துட்டு இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸுமே நல்லா பாருங்க. இதே மாதிரி கமெண்ட்ஸுங்கிறத பண்ணிட்டே இருங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மட்டும் இல்லாம மற்ற வீடியோஸுமே நல்லா போயிருந்துச்சு. வாடா 2 வந்துட்டு 100 crores அடிச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த படம் என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க போல. அதுல ஏன் வீடியோ வந்திருக்கும் போல இருக்கு. அதன் மூலியமா வாடா 2 பட வீடியோமே நல்லா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம அப்டேட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா, ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து வந்துட்டு அதர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங்கியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் பொசிஷன் லவ் இன்ட்ரெஸ்டா இந்த கேரக்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மிஸ் ஒருத்தி பாட்டுமே இந்த இடத்துல தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவங்க ஒர்க் பண்ணும்போது, அதாவது இந்த லவ் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ஒர்க் பண்ற போது தான் அதித்தி சங்கரை மீட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒன்ஸ் மோர்னு டைட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு 2வது தடவையா திரும்பவும் ஒரு காதல் அப்படிங்கிறது தான் ஒன்ஸ் மோர்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பாங்க போல இருக்கு. பாப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நூறுசாமி படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ விஜய் ஆண்டனி, சுவாசிகா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. பிச்சைக்காரன் படத்தோட டைரக்டர் சசி வந்துட்டு எடுத்திருக்காரு. பொண்ணுங்க மேல மானத்தை வச்சிருக்கிற இந்த சொசைட்டிக்கு மத்தியில வந்துட்டு சுவாசிகா தனக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்களை அசிங்கமா பாக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, அவங்க கொலை கூட பண்ண வராங்க. அதுல இருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க, அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீசர் வந்துட்டு பெருசா கதையை ரிவீல் பண்ற மாதிரி இல்ல. விஜய் ஆண்டனி கேரக்டருமே செகண்டரி கேரக்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன மேட்டருங்கிறது தெரியல. ட்ரெய்லர் தான் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னங்கிறது தெரியும். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் ஆரியாவோடைய மிஸ்டர் எக்ஸ் படத்தோடைய டீசர் வந்துட்டு வந்துருந்துச்சு. அப்பவே வந்துட்டு நியூக்ளியர் அட்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு, டீம் ஆஃப் ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு April 17 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரைலரை பொறுத்தவரையும் வந்துட்டு அதே கதை தான். பட் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த டீசர்ல இல்லாதது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீசர் வந்திருந்தது. அப்போதைக்கு இருந்த குவாலிட்டிங்கிறது வந்துட்டு இந்த டீசர்ல கொஞ்சம் கூட மொக்கையா தான் இருந்தது. ரொம்ப எல்லோயிஷா டிண்ட் போட்டு வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க கந்தசாமி படம் மாதிரி. பட் இப்போ இந்த ட்ரைலர்ல பயங்கரமான குவாலிட்டிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் டைம் எடுத்து இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா நியூக்ளியர் பாம்பை தடுக்கிறதுக்காக இந்த டீம்ங்கிறது போறாங்க, டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மிஷின்ல ஏதோ ஒரு வகையில ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக திரும்பி தேச துரோகின்னு சொல்லி இவங்க அத்தனை பேருமே போட்டு தர ட்ரை பண்றாங்க. அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, அண்ட் இந்த நியூக்ளியர் பாம்பு வந்துட்டு இப்போதைக்கு பிரைவேட்டா ஒரு இந்த கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இந்த நியூக்ளியர் பாம்புங்கிறது இருந்த சமயத்துல வந்துட்டு இப்போதைக்கு பிரைவேட் மெர்சனரி கேங் வந்துட்டு இந்த நியூக்ளியர் பாம்பை எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்க கிட்ட இருந்து இதை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத மீதி கதை. ரொம்ப கிரௌண்டடான நம்ம ஊர் கதை கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டோரி தான். பட் இது எந்த அளவுக்கு அப்பீலிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணிட்டாங்கும் போது இங்கே இது கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கிறது வந்துட்டு டவுட் தான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ராட்சசன் முண்டாசுப்பட்டி படத்தோட டைரக்டர் ராம்குமார் வந்துட்டு இப்போதைக்கு அவரோட அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2 வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
விஷ்ணு விஷால், மமிதா பைஜு அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. மியூசியம் இருக்க படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பப்பாளி பழமே அப்படின்னு சொல்லிட்டு 8th ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ பிளாஷ்பேக் ஆதினவ காட்டுற மாதிரி தான் இந்த சாங்குங்கிறது இருக்கு. அண்ட் இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு நம்ம சப்தசாகரடா செயலோ பார்ட் 2ல வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் இப்போதைக்கு இந்த பிளாஷ்பேக்ல லீடா நடிச்சிருக்காங்க, லட்சுமிங்கிற கேரக்டர். அண்ட் ஆதினா வந்துட்டு கானாதாஸ்ங்கிற கேரக்டர் பண்றாரு. ஸோ பாப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டபுள் ஆக்குபன்சி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, மின்னல் அடிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இப்போதைக்கு எனக்கு லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு சாம்சியோட மியூசிக்ல. இந்த டபுள் ஆக்குபன்சி வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சீனியர் பெஸ்ட்ல சொல்லியிருந்தேன், ரெண்டு டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்ல ஒரே ஆள் ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு பொண்ணாகவும் ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு பையனாகவும் இருக்காங்க, ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதா என்ன கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். பாப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லீடர் படத்தோட இன்டர்வியூல வந்துட்டு துரை செந்தில்குமார் அடுத்தடுத்த படங்களை பத்தி பேசியிருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டரோட ஒரு படம் வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நயன்தாரா மேமோடையுமே இன்னொரு படங்கிறது இருக்கு. ரெண்டு படமே அவங்களோட டேட் இஷ்யூனாலதான் வந்துட்டு பண்ணாம இருக்கேன். அவங்களுக்கு எப்ப டேட் அவங்களோட டேட் எப்ப கிடைக்குதோ அப்ப இந்த ரெண்டு படத்துல எந்த படத்தை வேணாலும் நான் போய் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சூரி சாருக்குமே ஒரு கதை வச்சிருக்காராமா, அதை ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காராம சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம சரவணன் சாருக்குமே வந்துட்டு இன்னொரு கதை ஒண்ணு வச்சிருக்கிறதாமே சொல்லியிருக்காரு. அப்படியே சரவணன் சார் பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் வந்துட்டு ட்ரிபிள் ஆக்ஷன் மூவிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த லீடர் படத்தோட ஈவெண்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் ஆக்ஷன் மூவிங்கும் போது நான் ஆப்வியஸ்லி அந்த லீடர் படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல சொல்லியிருப்பேன், இந்த படத்துல அவரோட ஆக்டிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் இன்னுமே கூட இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு ட்ரிபிள் ஆக்ட் மூவி அப்படிங்கும் போது 3 கேரக்டருமே வேரியேஷன்ஸ்ங்கிறது கொடுக்கணும், ரியாக்ஷன்ஸ்ங்கிறது கொடுக்கணும். ஸோ இன்னுமே ஒரு ஆக்டிங்கிறது நல்லா கத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காரா படத்துல இருந்து கண்ணம்மா என் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மமிதா பைஜுக்கும் தனுஷ்க்கு இருக்கிற ஒரு லவ் சாங் அருமையா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அப்படியே நேஷனல் சினிமா கிட்ட போனோம் அப்படின்னா தெலுங்குல டக்காயிட்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ட்ரெயிலர் விட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட லீடா நடிச்சிருக்கிறது வந்துட்டு அதிவிசேஷ். ஹிட் 2 படத்துல வந்துட்டு ஹீரோ பண்ணியிருப்பாரு. ஸோ ஹிட் 3 நிறைய பத்தி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நானினாவோட படம், அந்த படத்தோடய முன்னாடி படம் தான். ஸோ இது ஒரு பிரான்சைஸ். அந்த ஹிட் 2ல வந்துட்டு இவர் நடிச்சிருப்பாரு, அந்த மிர்லா தக்கூர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். பட் இந்த படம் வந்துட்டு ஒரு தெலுங்கு ஹிந்தி பைலிங்குவல்ங்கிறதுனால தமிழ்ல அவங்க ரிலீஸ் பண்ணல. அண்ட் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லயுமே ரிலீஸ் ஆகல, அதனால இந்த படத்தை என்னால பார்க்க முடியல. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆயிருச்சு. மேபி இந்த படத்தை நான் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான லேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வரும். இந்த ராமா கிளிம்ஸ் விசஸ் கத்தனார் வீடியோலயே வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த கத்தனார் படத்தை பத்தி சில லோரா வந்துட்டு நான் அடுத்த சினிமா வீடியோல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்தவரை இந்த படத்தோட கேஸ்டிங் தான் முக்கியமான விஷயமே. பிரபுதேவா, சாண்டி, அனுஷ்கா ஷெட்டின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடியுமே பயங்கரமான லோருங்கிறது இருக்கு. அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த லோகா படத்துல வந்து இந்த கேரக்டர் தான் கத்தனாருங்கிறது எனக்கு தெரியாது. பிரம்மயுகம்ல மம்முட்டியோட கேரக்டர் அந்த கத்தனாருங்கிறது எனக்கு தெரியாது. இதுவுமே எனக்கு தெரியாது. இன்னமும் கூட இந்த லோருங்கிறது எனக்கு பெருசா எக்ஸ்ப்ளோர் ஆகல. ஸோ இந்த கத்தனார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லோரை ஃபுல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செப்பரேட்டான வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வேணாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஹிஸ்டரியில வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹியூமன், ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தன் வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான். ஸோ இப்போதைக்கு திரும்ப ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் இந்த இடத்த காப்பாத்துறதா படத்தோடைய பிளாட்டா சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்போம். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெயின் பிளாட் மட்டும் தான், இதுக்குள்ள சப்ளாட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்க போகுது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேட்ரியட் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினி கமல் வந்துட்டு ரியூனியன் போட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு லாலேட்டனும் மம்முக்காவை ரியூனியன் போட்டாங்க. ஸோ பெரிஸ்கோப்னு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பையிங்காக இன்வால்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்ட்ல. இப்ப அதை வந்துட்டு சக்தி சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வந்துட்டு வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதோட சிஇஓவா ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு வராரு. அதை மிஸ்யூஸ் பண்ணி சிவிலியன்ஸை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு. ஸோ இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு டாக்டர் டேனியல் ஜேம்ஸ்ங்கிற கேரக்டர்ல மம்முக்கா வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. வெளிநாட்டுல தான் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ்ங்கிறத அனுப்புறாங்க, அதாவது அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்ட் அனுப்புறாங்க. இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, என்ன எதுங்கிறது தெரியல. பட் இவரோட சீக்ரெட் மிஷின்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த டாக்டர் டேனியல் ஜேம்ஸ்ங்கிறதே வந்துட்டு ஒரு அண்டர் கவருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனாலதான் வந்துட்டு அதுல சந்தேகப்பட்டு தான் இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கான அனுப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு இந்தியா கிளம்பிடுறாரு. பட் மற்ற கேரக்டர் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் அவருக்கு வந்து லைஃப் செட் இருக்கு, அவருக்கு அங்க போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அங்க வந்துட்டு இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹெல்ப்பா வந்துட்டு இன்னொரு கேரக்டரா வந்துட்டு நம்ம லாலேட்டன் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சப்பட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உதவிங்கும் போது கண்டிப்பா நான் போய் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரியோட 2 பெரிய ஹீரோஸ் நடிக்கும் போது சும்மா ஏதோ ஒரு கதையை பண்ணிடலாம். பட் அதை ஒரு ப்ராப்பரான கதையா பண்ணி சிம்பிளா இல்லாம ரொம்ப காம்ப்ளெக்ஸாவுமே எடுத்து மல்டி கேரக்டர்ஸ் மல்டி ஸ்டாரர்னு வச்சு பண்றதுங்கிறது அமேசிங்கான விஷயம். பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பள்ளிச்சட்டம்பி படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பீரியாடிக் ஃபிலிம். டொவினோ தாமஸ் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ட்ரெயின்டு ஃபைட்டர்,
குன்னப்புறம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கு. போலீஸ் வந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த வகையில டொவினோ தாமஸ் வந்துட்டு ஹெல்ப்பா கூட்டு வராங்க ஒரு ஃபைட்டரை. சோ அவர் வந்துட்டு இந்த ஊரோட பிரச்சனையை தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படிங்கறத மீதி கதை. சோ அந்த ஊர்ல வந்துட்டு இப்போதைக்கு கயட லோஹர் வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் இவருக்கும் வந்துட்டு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்மே போகுது. ஒரு சிம்பிளான கதை தான். பட் படம் உள்ள போனாதான் இது வந்துட்டு எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குங்கிறது தெரியும். ட்ரெய்லர்ல ரொம்ப சிம்பிளா தான் காமிச்சிருக்காங்க. சோ பாப்போம். ஏப்ரல் 10 வந்துட்டு ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு ஒரு வாரம் தள்ளி வச்சு ஏப்ரல் 17க்கு மாத்திருக்காங்க. சோ பாப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்டோட அபிஷியல் டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ராக்கான்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு பெருசா பிடிக்கல. பட் நிறைய பேர் வேர்வூல்ஃப் கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, பாப்போம். ஏதாவது வீடியோ மாதிரி வரும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பார்க்கலாம் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. நஸ்லினுடைய மாலிவுட் டைம்ஸ் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வென்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அப்னா ஃப்ரைடே ஆயாகான்னு சொல்லிட்டு. சோ இந்த படம் வந்துட்டு என்ன மாதிரி படம் அப்படிங்கிறது தெரியல. டீசர் ட்ரெய்லர்ங்கிறது வரல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு சின்ன பையன் எப்படி ஆகணும் அப்படிங்கறத கதைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டா என்ன ஏதுங்கிறது தெரியல. பெருசா லோர் வந்துட்டு எனக்கு தெரியல. சோ பாப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இன்டர்நேஷனல் சைட் போனோம் அப்படின்னா வந்துட்டு டிசி சைட்ல இருந்து சூப்பர் கேர்ள் படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பெருசா டிசி வந்துட்டு தெரியாது. பட் இந்த சூப்பர் கேர்ளோட ட்ரெய்லர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சோ இதை வந்துட்டு எந்த ஒரு யூனிவர்ஸ் ஃபாலோவுமே இல்லாம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பிளாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். சூப்பர் கேர்ள் வந்துட்டு சூப்பர்மேன் மாதிரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க கிடையாது. அவங்க லிட்டரலா வந்துட்டு அவங்களுடைய உலகம் அழியிறத கண்ணுக்கு நேரம் பார்த்தவங்க. அதனாலேயே அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆளா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தங்கிறது இந்த சிட்டோங்கிற நாய் மட்டும்தான். அந்த நாயை வந்துட்டு ஒருத்தர் சுட்டுறான். பிரிகிடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங்ல இருக்கிற ஒருத்தன். ஸோ சுட்ட உடனே அந்த நாய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்டிடாட்டுங்கிறது வந்துட்டு அவனுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த நாயை காப்பாற்றணும்னா அவங்களை அச்சு போட்டு அந்த ஆன்டிடாட் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கிறா அப்படிங்கிறத மீதி கதையா காட்டப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த பிரிகிடியன்ஸ் பாதிக்கப்பட்ட இன்னொரு பொண்ணு கேரக்டருமே இருக்கு. அண்ட் ஜேசன் மோமோ நடிச்சிருக்கிற இந்த லோபோங்கிற கேரக்டர் சொல்லிட்டு மல்டி கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த யூனிவர்ஸோட கனெக்டா இருந்தாலுமே வந்துட்டு மெயினான ஸ்டோரிங்கிறது பெருசா இந்த யூனிவர்ஸ் ஃபாலோவிங் இல்லைனாலுமே பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த ஜேம்ஸ் கனோட யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படங்களா பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டிசியில. ஸோ பார்ப்போம் இந்த டிசி யூனிவர்ஸ் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. டேர்டெவில் சீரிஸை பத்தி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் சிறிய சொல்லியிருந்தேன். பட் அதை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல என்னால. அண்ட் சொல்ல ஆரம்பிச்சா வந்துட்டு அது வளவலன்னு போறதுனால இதை வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பாய் சீரிஸுமே தொடங்கி இருக்கு. 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. தரமா இருக்கு. ஸோ அதையுமே வந்துட்டு இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிடுறேன். இப்போதைக்கு வண்டர்மேன் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்ல நிக்கிறேன். அந்த லாஸ்ட் எபிசோட பார்த்துட்டு அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோங்கிறது போடுறேன். சீரிஸை பொறுத்த வரைக்கும் பிஞ்ச் வாட்ச்ல முடிச்சுட்டு கடைசியா போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டேர்டெவிலுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி தனி வீடியோங்கிறது இந்த சீரிஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த பனிஷர் லாஸ்ட் கில் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷனோடைய டீசரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பனிஷருடைய இந்த ஒரிஜினல் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல வந்துட்டு ஒரு கேங்கை வந்துட்டு நம்ம பனிஷர் வந்துட்டு போட்டு தடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் தி கேரக்டருடைய அக்கா கேரக்டர் தான் இப்போதைக்கு பழி வாங்கறதுக்காக பனிஷரை திரும்பி வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அக்கா கேரக்டர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பனிஷரை பழி வாங்கறதுக்காக வராங்க. அவனை ஹண்ட் பண்றதுக்காக வராங்க, லிட்டரலா வேட்டையாடுறதுக்காக. ஸோ பனிஷர் வந்துட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எப்படி காலி பண்றாரு அப்படிங்கிற கதையா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேர்டெவில் பானகேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் நடுவுல தான் இந்த கதை வந்துட்டு செட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு டேர்டெவில் பானகேன் சீசன் 2ல பொறுத்தவரைக்கும் பனிஷர் வந்துட்டு காணாம போயிட்டாரு. ஸோ ஒரு ஃபுல் தாடி வச்ச லுக்ல தான் இருக்காரு. ஸோ இந்த பனிஷர் வந்துட்டு இந்த மொத்தமே இந்த இவரோட லாஸ்ட் கில் அப்படிங்கிறது வந்துட்டு இவருடைய பாஸ்ட்ல இருந்து வந்துட்டு கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த கொலைகள் அந்த பகைகள்ங்கிறத கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதோட இவருடைய பாஸ்ட் வந்துட்டு மொத்தமா அழிக்கப்பட்டு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துட்டு இவர் மற்ற விஷயங்கள் மற்ற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமா போகும் சொல்லிட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவருக்குமே ஒரு பானகேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பனிஷர் திரும்பி பறந்துட்டாங்கிற மாதிரி. அதனால லாஸ்ட் கில்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாப்போம் அந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. May 12 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது டேர்டெவில் சீரிஸ் முடிஞ்ச உடனேயுமே. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு டேரக்டா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் கனெக்ட் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ இந்த டேர்டெவில் சீரிஸுமே ஸ்பைடர்மேன் வந்துட்டு கேமியோ கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் டேர்டெவில் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் சீரிஸ் பார்த்தவங்களுக்குமே சொல்லுங்க. ஸோ இதோட இந்த 2 வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் வந்தராஜன். போயிட்டு வரேன். பை.